கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஜூன் மாத பலன்களை பார்க்கிற போது உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, கன்னிராசிக்காரங்களுக்கு பிளஸ் என்ன இருக்கு அப்படின்னா, புதன் ஒரு பிளஸ், குரு பிளஸ், 2 மிகப்பெரிய கிரகங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டோட உங்களுக்கு இருக்கு. ஒரு கிரகம் புதன், அது உங்கள் ராசிநாதன். இந்த புதன் போய் 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கு அப்படிங்கும் போது நல்ல ஜாப் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி பலர் தொடங்குவீங்க. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பிரமாதமா ஆட்களை செலக்ட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா போதும் வேலை பார்த்தது, இனிமே தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நம்ம ஆரம்பிச்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரப்போகுது. ஸோ இந்த நேரம் புதிய தொழில் துவங்குவதற்கு ஜூன் மாதம் ரொம்ப உதவியா இருக்கு. ஜாப் சேஞ்ச் பலருக்கு உண்டு, அதுலயும் சந்தேகம் இல்லை. விஐபிகளுடைய கான்டாக்ட் கிடைக்கும். ராசிநாதனும் சூரியனும் சம்பந்தப்படுவது, விஐபிக்கள் கான்டாக்ட் கிடைக்கும். அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சூரிய பகவான் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு பயணம் செய்கிறார். ஸோ அது மிகப்பெரிய யோகத்தை, வளர்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசு அதிகாரிகளின் தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டருடைய டிரான்சிட் ரொம்ப சாதகமா இருக்கு. யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்க குடும்பங்கள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. காதல் திருமணங்கள் கைகூடும். இதெல்லாம் கன்னிராசிக்கு இந்த மாசம் இருக்கு. இதெல்லாம் பிளஸ். சுக்கிரன் உங்க லாபத்துக்கு வரப்போறாரு. 10ஆம் இடத்துல இருக்காரு, 11ஆம் இடத்துக்கு வருவார். மிகப்பெரிய பெண்களுக்கு சுய முன்னேற்றம் தரும், செய்தொழில் வளர்ச்சி தரும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டமத்துல செவ்வாய் இருக்கிறார். நெருப்பு விஷயங்கள், மின்சார விஷயங்கள், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதனால் சில பாதிப்புகள் வரலாம். அட்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ண போறாரு, வண்டி வாகனங்கள்ல கவனமா போக வேண்டிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. இந்த தலையில் அடிபடுவது, உடம்புல அடிபடுவது, இரத்த காயங்கள் காண்பது, ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் உள்ள மாசம் இது. ஸோ கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணணும், 2 வீலர் போறீங்களா ஹெல்மெட் போட்டு போங்க, சீட் பெல்ட் போட்டு கார்ல போங்க. போக்குவரத்து துறையினரால் உங்களுக்கு, அதாவது காவல்துறையினரால் உங்களுக்கு ஒரு ஃபைன் விதிக்கப்படலாம். ஸோ விதிகளை, அரசு விதிகளை மதித்து நடங்கள். இதெல்லாம் முக்கியம். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகமும் இப்போ வருது. பிசினஸ் முதலீடுகளும் கூடும், அது உங்களுக்கு லாபமும் அமையுது. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. சார் எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, படிப்புல தாங்க ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருதுங்க. பட் கரெக்டா பயன்படுத்திக்கிடணும். அதை இந்த மாசம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வருங்கிறதுனால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிப்பில் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
பல பேருக்கு கேட்டீங்கன்னா காதுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய அமைப்பை நான் பார்க்கிறேன். காதுல ஆபரேஷன், காதுகள் தொடர்புடைய பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சியை அடைவதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பிசினஸ் பங்குதாரர்கள் சில பேர் மாறி புதிய பங்குதாரர்கள் பிசினஸ்ல வந்து சேரலாம். கழிவு உறுப்புகளில், நம்முடைய உடலுடைய கழிவு உறுப்புகளில் சிலருக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப இந்த மாதம் சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல அமைகிறார். அப்படிங்கும்போது பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய முன்னேற்றம், கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு, கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை வாய்ப்பு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எல்லாருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கிடைக்கும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஒரு ரொம்ப சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள், அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய நட்புறவு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 19ஆம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு பலருக்கு வருகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல நிவர்த்தி ஆகக்கூடிய யோகமும் இப்போ வருது. பிசினஸ் முதலீடுகளும் கூடும், அது உங்களுக்கு லாபமும் அமையுது. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. சார் எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு படிப்புல தாங்க ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருதுங்க. பட் கரெக்டா பயன்படுத்திக்கிடணும். அதை இந்த மாசம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வருங்கிறதுனால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிப்பில் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பல பேருக்கு கேட்டீங்கன்னா காதுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய அமைப்பை நான் பார்க்கிறேன். காதுல ஆபரேஷன், காதுகள் தொடர்புடைய பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சியை அடைவதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பிசினஸ் பங்குதாரர்கள் சில பேர் மாறி புதிய பங்குதாரர்கள் பிசினஸ்ல வந்து சேரலாம். கழிவு உறுப்புகளில், நம்முடைய உடலுடைய கழிவு உறுப்புகளில் சிலருக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப இந்த மாதம் சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல அமைகிறார். அப்படிங்கும்போது பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய முன்னேற்றம், கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு, கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை வாய்ப்பு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எல்லாருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கிடைக்கும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஒரு ரொம்ப சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள், அந்நிய தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய நட்புறவு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 19ஆம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு பலருக்கு வருகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும்.